உங்கள் வீட்டு சிசிடிவியை சீனா உளவு பார்க்கிறதா? இனி அனுமதி இல்லை. சீனாவிற்கு செக் வைத்த பாரதம், மோடி போட்ட உத்தரவு. உலக அளவில் நிலவும் பதற்றமான சூழலில், குறிப்பாக ஈரான் விவகாரத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமைதியை நிலைநாட்ட உலக தலைவர்கள் பலரும் பிரதமர் மோடியை ஆவலுடன் நோக்கி வருவது இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை காட்டுகிறது. ரஷ்யா உக்ரைன் மோதலின் போதே இது போருக்கான யுகம் அல்ல என்று உலக அரங்கில் துணிச்சலாக முழங்கிய இந்தியா இன்று ஈரான் விவகாரத்திலும் மிக முக்கிய பங்காற்ற தொடங்கியுள்ளது. ஆசியாவிலும் உலக அளவிலும் ஸ்திரத்தன்மையை விரும்புவதால் பதற்றத்தை குறைத்து அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு தொடர்ந்து அழைப்புகளை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை அடிமட்டத்திலிருந்து வலுப்படுத்தவும், கோடிக்கணக்கான குடிமக்களின் தரவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் மத்திய அரசு எடுத்துள்ள இந்த அதிரடி முடிவு தேசத்தின் டிஜிட்டல் இறையாண்மையில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. சீன பாகங்களை கொண்டு தயாரிக்கப்படும் சிசிடிவி கேமராக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இந்த தடையானது ஏப்ரல் 1 முதல் மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் கடுமையான பாதுகாப்பு சான்றிதழ்கள் மற்றும் நவீன சைபர் பாதுகாப்பு விதிமுறைகளை நிறைவு செய்யாத எந்தவொரு கண்காணிப்பு கருவியும் இனி இந்திய சந்தையில் நுழைய முடியாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலகளவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஹிக்விஷன், தகுவா மற்றும் டிபி லிங்க் போன்ற முன்னணி சீன நிறுவனங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. குறிப்பாக இணைய தொடர்பு கொண்ட ஐபி கேமராக்கள் வழியாக இந்தியாவின் மிக முக்கிய ரகசிய தகவல்கள் மற்றும் தனிநபர் தரவுகள் அந்நிய நாட்டு சர்வர்களுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுப்பதே இந்த தடையின் முதன்மை நோக்கமாகும். இந்த அதிரடி நடவடிக்கையானது வெறும் பாதுகாப்பு சார்ந்த தற்காப்பு நடவடிக்கை மட்டுமல்லாமல் இந்திய தொழில்நுட்பத் துறையில் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கியுள்ளது. சீன நிறுவனங்களின் வெளியேற்றத்தால் உருவாகும் சந்தை இடைவெளியை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இயங்கும் சிபி பிளஸ், ஸ்பார்ஷ் மற்றும் மேட்ரிக்ஸ் போன்ற உள்நாட்டு நிறுவனங்கள் மிக துரிதமாக நிரப்பத் தொடங்கியுள்ளன. இது இந்திய தயாரிப்புகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதுடன் நாட்டின் தொழில்நுட்ப பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது. அந்நிய நாடுகளின் தலையீட்டிலிருந்து இந்தியாவின் டிஜிட்டல் எல்லைகளை பாதுகாப்பதற்கான இந்த துணிச்சலான முடிவு தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் மோடி அரசின் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. நம் வீட்டு பாதுகாப்பும் நம் நாட்டு பாதுகாப்பும் இனி இந்திய தொழில்நுட்பத்தின் கைகளிலேயே இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் இந்த மாற்றம் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒரு புதிய பொற்காலத்தை தொடங்கி வைத்துள்ளது.